பெரிய வரலாறு திமுக இருக்குது. படுகொலைகள் ஏராளம். நான் கேட்குறேன், இவ்வளோ பேச்சு பேசுறீங்கல்ல, ஆம்சாங்கனை படுகொலை என்ன கிழிச்சிங்க? தீபக் பாண்டியன் படுகொலை என்ன செஞ்சீங்க? கிட்டத்தட்ட 6876 படுகொலைகள் நடந்திருக்கிறது, என்ன செஞ்சு கிழிச்சிங்க? சொல்லுங்க பார்ப்போம். எத்தியார் குப்பத்தில் 23 பேர் பலி செத்தாங்களே, சாராயம் குடிச்சு நீங்க போனீங்களா? உங்க கணக்குப்படி 69 பேர் கருணாபுரம் கள்ளக்குறிச்சியில் செத்து போனாங்களே, நீங்க போனீங்களா? உங்க ஆட்சியினுடைய சாபக்கேடுகிறது. ஆனால் புள்ளிவிவரங்கள் 87 பேர் செத்ததாக சொல்லப்பட்டது. 100க்கும் மேற்பட்டவர்கள் கண் பார்வையில் இருந்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டவர்கள் ஊனமாகி கிடக்கிறார்கள். என்ன பங்களிப்பு உங்களுடைய பங்களிப்பு? அதுக்கெல்லாம் ஏன் அந்த வாய் திறக்கல? எதற்காக பேசல? இவ்வளவு பெரிய மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறதே, அதை பத்தி பேசுவதற்கு இந்த திருட்டு கும்பலிடம் வாய்ப்பு இருக்கிறதா? யாரை பேச மறுக்கிறாங்க? கள்ளக்குறிச்சி சீமதியினுடைய மரணத்தை பேசுங்க. ஏன் பேச மறுக்கிறீங்க? மனதனி குடித்தவனை குற்றவாளிக்கு கொடுமையான அரசு இது. இதுதான் ஹிஸ்டரி அதிமுகவுக்கு. அப்புறம் வேற என்ன வேணும்? இதை விட என்ன ஹிஸ்டரி வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுதான் ஒழுங்கான ஆட்சி முறையா? என்ன ஒரு நாளைக்கு 6 படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு, இது என்ன ஆட்சியா? அப்புறம் இதுக்கு உள்துறையில் இவ்வளவு பணியாளர்கள், காவல்துறை இதற்கு, அதுல 3 பிரிவு இன்டெலிஜென்ஸ் பிரிவு இதற்கு. நேர்மையற்ற அரசு நடக்குமே, ஆனால் நீங்க ஏன் கதறீங்க? உங்களுக்கு ஏன் கூட்டணி? அதான் 2 கோடி உறுப்பினர்கள் வச்சுக்கிறீங்களே. அப்போ உங்களுடைய செயற்பாடுகளை மக்கள் அங்கீகரிக்கவில்லை என்பதை காட்டுகிறது.